ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு தரமான அப்டேட்டோட வந்திருக்குங்க. சன் பிக்சர்ஸ் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. மோனிகா சாங் தெலுங்கு வருஷனில் மட்டுமே 10 மில்லியன் வியூஸை தாண்டி போயின்னு இருக்குங்க. ஒரு சரியான ஒரு ப்ரொமோஷன், ஒரு சரியான ஒரு ரீச்சு. தெலுங்கில் இந்த படம் பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குன்றதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள். ஏன்னா 10 மில்லியன் வியூஸ் நம்ம ஒரு தமிழ் படத்துக்கு தெலுங்கு டப்பிங்கில் அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸை ரீச் பண்ணுறது, அதுவும் இவ்வளோ மில்லியன் கணக்கில் ரீச் பண்ணுறதுலாம் வேறு லெவலு. இதில் ஹைலைட் என்னன்னாக்கா, இப்போ மோனிகா சாங் தெலுங்கு, ஹிந்தி, தமிழ் 3 வருஷமும் சேர்த்து 50 மில்லியன் வியூஸை தாண்டியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது தலைவர் நான் இருக்கேன்டா, சம்பவத்தை பாருங்கடா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சம்பவம் அமெரிக்கா பாக்ஸ் ஆஃபீஸில் பண்ணியிருக்காரு. அது அஃபிஷியலாக அங்கே ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ அஃபிஷியலாக ட்வீட் போட்டுட்டு, அமெரிக்கா ப்ரீமியம் ப்ரீ சேல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட $5 லட்சம் மேலே போயிருக்கு. ஸோ அது ஸ்டில் கவுண்டிங் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ளஸ் போட்டு கவுண்டிங் போட்டாங்க. அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட். இன்னும் ட்ரெய்லர் வரல, இன்னும் டீசர் வரல, இன்னும் ஆடியோ லான்ச் நடக்கலை, தலைவரோட ஸ்பீச்செல்லாம் இன்னும் வெளியில் வரல. அதுக்குள்ளாரே ப்ரீமியர் ஷோக்கு ப்ரீமியர் சேல்ஸ் வந்து $5 லட்சம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இது $1 மில்லியன் தாண்டி போயிடும். வரலாறு படைக்கிறாருங்க அமெரிக்காவில். வேறு மாதிரி சம்பவம் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு சம்பவம் அமெரிக்காவில் நடக்க போகுது. இதெல்லாம் ஒரு நம்ம பெரிய விஷயமா பார்த்துனோம். இன்னொன்று பக்கம் சைலண்ட்டாக பாஷா திரைப்படம் ரீரிலீஸில் பட்டைய கல்பனுக்கு போன வாரம் ரிலீஸ் ஆன படம் இப்போ இன்றைக்கி 2வது சண்டே ரிலீஸ் ஆகி ரீரிலீஸில். ஸோ இன்றைக்கி சென்னையில் 5 ஷோ ஓடுது. 5 ஷோவுமே ஹவுஸ்ஃபுல். யோசிச்சு பாருங்கள், நம்ம கூலியோட ரெக்கார்டை பற்றி பேசினோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆன பாஷா திரைப்படம் இன்றைக்கி ஹவுஸ்ஃபுல் ஷோ ஓடுது. சென்னையில் 5 ஷோவுமே இன்றைக்கி ஹவுஸ்ஃபுல், எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல் இன்றைக்கி நைட்டுக்கு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்துருக்கக்கூடிய ஷோலாம். ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஆட்டம் என்றைக்குமே வேறு லெவலுன்றதை அவர் நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.